அன்புமணி ராமதாஸ் நீக்கம் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த நீக்கம் எதிர்பார்த்ததுதான். விளக்கம் கேட்டு ராமதாஸ் கடிதம் கொடுத்தாரு, அதுக்கு டைம் கொடுத்தாரு, அவங்க விளக்கம் கொடுக்கல. ஸோ டாக்டர் ராமதாஸுக்கு இதை தவிர வர வழி இல்லை. இன்னும் இந்த கட்சியை விட்டு நீக்கலன்னு சொன்னா அது ராமதாஸுக்கு லீடர்ஷிப்பை ரொம்ப பாதிக்கும். ராமதாஸ் வெறும் டம்மிங்கிற மாதிரி அளவுக்கு அவரோட இமேஜ் வருங்கிறதுனால மற்றவங்களும் மகங்கிறனால நீக்கல, மற்றவங்களெல்லாம் நீக்கிறாரு, மகனை மட்டும் ஏன் நீக்கலங்கிற கேள்வியும் அவர் மீது எழுந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டு உண்மைதான், நிஜமான ஃபைட்டு, இது போலியானதில்ல என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் இதை நீக்கியிருக்கிறாரு. இந்த நீக்கம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஓகே சார், இப்போ நீங்க சொல்ல மாதிரி நான் ரொம்ப சாஃப்டான ஆளாது நினைச்சிருவாங்க தொண்டர்கள்லாம். என்னோட மகனால தான் நான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிற தாட்ஸ் பேச்சுலாம் அடிபடுது. ஸோ இதனாலதான் அவர் நீக்கம் பண்ணதான் நீங்க சொல்றீங்க. பட் எதிர்வரும் 2026 தேர்தலை கருத்துல வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நீக்கம் சரியானதா இருக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய கட்சி. இதுதான் 100க்கு 100 உண்மையான விஷயம். நம்ம அதை மறந்துகிட்டு பேச முடியாது. பெரிய அரசியல் சக்தியா இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அரசியல் சக்திங்கிற அடிப்படையில மற்றவங்க எல்லாம் வீழ்ச்சி அடைந்த போது தங்களுடைய வாக்கு வலிமையை அவர்கள் காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. 2009ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் அதிமுகவில் நான்வன்னியர் ஓட்ஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. 2019 அதிமுகவுக்கும் தோல்வி, பாமகவுக்கும் தோல்வி, பொருந்தா கூட்டணி ஆகிவிட்டது. 2021 அவங்களுக்கு சேலத்துல மட்டும் எடப்பாடி முதல்வர் என்பதனால கொஞ்சம் ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆகி ஒரு 4 சீட்டும், மயிலத்துல ஒரு சீட்டு, 5 சீட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக தங்களை நிலைநாட்டி கொண்டாங்க. அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து இருக்கும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அச்சப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே 10.5 விவகாரத்துல என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒருவேளையில பெண்ணகரம் போல 3வது பேருமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கியது பாமகவிற்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அங்கு 2வது இடம் வந்ததும் 50 பூத்துகளில் மெஜாரிட்டி பெற்றதும் அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுத்தது. ஆனால் இந்த பிளவு அவர்களை மிகவும் பின்னடை செய்துவிட்டது. இதிலிருந்து அவர்கள் தப்புவது கடினம். ஓகே சார், இப்போ பாமகவில் ஏற்பட்டுள்ள இந்த சூழலுக்கு தாவேகாவுக்கு தான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த பாமக வன்னியர்களுடைய வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்துக்குலாம் போகும்னு சொல்றாங்களே, இது எப்படி சார் பாக்குறீங்க? உண்மைதானா? ஏன் நாம் தமிழர் சீமானுக்கு போக கூடாதா? வீரப்பன் கொலைக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரா? வீரப்பனை குளோரிஃபை பண்ணாரா? விஜய் அப்படி கேட்டுருவாரா? ஆணைமுத்து தான் எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாருன்னு ஒரு வன்னியர் தலைவரை சீமான் புகழ்றாரா? அதை விஜய் கேட்டுருவாரா? ஏன் கலிய பெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடின்னு சீமான் சொல்றாரா? அதே விஜய் கேட்டுருவாரா? தென் பொன்பரப்பி தமிழரசு தான் வன்னியர் பறையர் ஒற்றுமையின் அடையாளம் சீமான் சொல்றாரா? அதை விஜய் கேட்டுருவாரா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் விஜய்க்கு இதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கற்பிதமா, போலியா, பொய்யா, ஏட்டு சுரக்காயா எல்லாருக்கும் பேசுறது ஒரு வேடிக்கை ஆகிவிட்டது. ஏன் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை எதிர்த்து சீமான் களத்துக்குள்ள நின்னாரு, ஒரு விஜய் விக்கிரவாண்டி களத்திலே நிற்காம அரசியல் வியாபாரியா ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இதுதான் கடந்த காலம். எதிர்காலத்துல விஜய்க்கு அது சாதகமாவது இது சாதகமாவதுன்னு அவங்கவுங்க கயிறு திரிக்கலாம். நடந்த விஷயத்துல விஜயால விக்கிரவாண்டியிலும் ஈரோடு களத்திலும் நிற்க முடியாம அரசியல் வியாபாரியாக ஒதுங்கி கொண்டார் என்பதுதான் உண்மை. சார், இப்ப இந்த நீக்கத்திற்கு அடுத்த கட்டமா அன்புமணியோட நகர்வு எப்படி இருந்தா அவருக்கு ஃபியூச்சர் நீங்க நினைக்கிறீங்க? அன்புமணி 10.5 மையமா வச்சு 10.5ங்கிறது ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் வன்னியர்களுக்கு பெரியது. வன்னியர்கள் தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் காஸ்ட். எங்களால் தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும், ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீட்டை பெற்றுத்தர முடியும். அதில் எடப்பாடி பழனிசாமியும் குளறுபடி செய்கிறார். திருச்சியில் தனி ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறார், கடலூரில் ஆதரவாக பேசுகிறார். திமுக அரசும் எங்களுக்கு தரவில்லை என்று திமுகவும் அண்ணா திமுகவும் 10.5க்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். 10.5 எங்களுக்கு உயிர் மூச்சு என்று அன்புமணி களமாடினார். ராமதாசும் வன்னியர் உணர்வை மீறி போக முடியாது. அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு 10.5 மையமாக வைத்து வன்னியர்களை திரட்டி மீண்டும் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று தன்னை நிரூபித்தது போல் 10.5 மையமாக வைத்து நிரூபிப்பதுதான் அன்புமணிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. ஓகே சார், இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு இவருக்கான வாய்ப்புங்கிறது பாசிபிலிட்டி இருக்கா களத்துல? ஏன்னா இப்பயே இந்த வன்னியர்கள் பாமகவுடைய தொண்டர்கள் யாரு பக்கம் போகணும்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷனா இருக்காங்களா? இவர் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு ஒற்றை புள்ளியில எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க பிரசிஜா கருதுறாங்க. வன்னியர்களுக்கு 10.5 அவங்க பிரசிஜா கருதுறாங்க. அதை எடுத்தாதான் அன்புமணி நிற்க முடியும், அல்லது அன்புமணி தாக்கு பிடிப்பது கடினம் என்ற சூழ்நிலை தான் இருக்கிறது.
அமைப்பு பலம் அன்புமணியிடம் இருந்தாலும் இஷ்யூ என்பது 10.5 தான் அன்புமணிக்கு முக்கியமான இஷ்யூ, வன்னியருக்கு முக்கியமான இஷ்யூ. அந்த இஷ்யூவை அன்புமணி எடுத்தால் டாக்டர் ராமதாசும் வேறு வழி இல்லாமல் யார் 10.5 எடுத்தாலும் அதுக்கு ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ராமதாசும் ஆளாவார். எனவே 10.5 தான் தங்களை நிலைநாட்ட தாங்கள் 2029 சாதித்ததற்கு 26 ஒரு பெரிய அரசியல் சக்தியாக நிரூபிப்பதற்கு 10.5 மட்டுமே பாமக இருக்கும் ஒரு சாதகமான ஒரு அம்சமாகும் என்று நான் கருதுகிறேன். அதனை அன்புமணி எடுத்து திறம்பட கையாளுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமியை பெரிதாக பாதிக்கும். நன்றி சார்.